ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாத்வி கிச்சன். நான் உங்கள் ஷெஃப் குணா. நம்ம இன்னைக்கு சாத்வி கிச்சனில் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ண போகிறாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தேவையான பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டு அதை தண்ணியில் ஒரு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறமா அது ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கு அப்புறமா அந்த ரைஸ் நம்ம வாஷ் பண்ணா ரைஸ் எல்லாமே உடஞ்சிடும். ரைஸ் பாயில் பண்ணும்போது 75% நம்ம குக் பண்ணாலே போதும். குக் பண்ணும்போது தேவையான அளவு சால்ட், ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டோம்னு கேட்டிங்கன்னா ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரும். இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன, அதை எப்படி நம்ம செய்ய போகிறோங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. ஃப்ரைட் ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ் 100 கிராம், முட்டை 2, நறுக்கிய கேரட் பீன்ஸ் 1 கப், ஸ்ப்ரிங் ஆனியன் 4 ஸ்டெம். நீங்கள் நார்மல் ஆனியன் கூட யூஸ் பண்ணிக்கலாம், மீடியம் சைஸில் இருந்தாலே போதும். நறுக்கிய ஸ்ப்ரிங் ஆனியன் 1 கப் ஃபார் கார்னிஷ், குடைமிளகாய் ½ நம்பர், சால்ட் 1 டேபிள் ஸ்பூன், ஒயிட் பெப்பர் பவுடர் ½ டீஸ்பூன், டார்க் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், ஆயில் 3 டேபிள் ஸ்பூன். நம்ம முதல்ல ரைஸ் பாயில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு, தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நம்ம ரைஸ் ஒரு 75% வரைக்கும் குக் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேன் வச்சு, பேன் சூடானதும் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் சூடானதுக்கப்புறமா அதில் உடைச்சி வச்சுக்கிற 2 முட்டையை சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதை ஒரு ஃப்ரைட் எக் மாதிரி செஞ்சு தனியாக எடுத்துக்கலாம். அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஃப்ரைட் ரைஸில் சேர்க்குற வெஜிடபிள் ஆகட்டும், எக் ஆகட்டும், எல்லாமே பார்க்க ஒரே சைஸில் அழகாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் சூடானதும் நாம் நறுக்கி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து கொஞ்சம் போல் சாத்தே பண்ணிப்போம். இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்கறனால ஃப்ரைட் ரைஸில் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கூடவே பிளான்ச் பண்ணி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸை சேர்த்து லைட்டாக சாத்தே பண்ணிப்போம். இந்த வெஜிடபிள் நம்ம ஆல்ரெடி பிளான்ச் பண்ணி வச்சுருக்கறனால இதை நம்ம ரொம்ப நேரம் சாத்தே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் டாஸ் பண்ணாலே போதும். இப்போது அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரைட் எக்கை சேர்த்துக்கலாம். நீங்கள் முடிஞ்சால் இந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் இல்லாட்டினா டைரெக்டாக கூட நீங்கள் எக்கை பீட் பண்ணி அதில் சேர்த்துட்டு அது கூட வெஜிடபிள் கேப்சிகம்லாம் சேர்த்து நீங்கள் டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, நான் காரத்துக்கு ஒரு ½ டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒயிட் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் போல் மறுபடியும் டாஸ் பண்ணிடலாம். இப்போது அதில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த ரைஸை நம்ம உடையாமல் பண்ணணும். இந்த மாதிரி பேனில் பண்ணும்போது நம்ம டாஸ் பண்ணும்போது ரைஸ் உடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பேன் இல்லாமல் நம்ம கடாய் மாதிரி ஏதாவது பாத்திரத்தில் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் ரைஸ் கொஞ்சம் உடஞ்சிடாமல் பண்ணுங்கள். இப்போது நம்ம அதில் நறுக்கி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் லைட்டாக சாத்தே பண்ணிப்போம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய எக் ஃப்ரைட் ரைஸ் அருமையாக ரெடி ஆகிடுச்சு.